சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு சூப் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருக்கும் பார்த்திங்கனாக்கா வெய்ய நாளில் தான் வேர்க்கும் போது தான் நமக்கு வந்து சளி பிடிக்கும். கோல்டு வந்ததுன்னா நமக்கு வந்து ஜுரம் வரும். அதனால் இந்த சூப்பை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம இந்த கோல்டுலேருந்தும் ஃபீவர்லேருந்தும் தப்பிக்கலாம். என்னென்ன தேவையான பொருட்கள்கிட்ட காட்டுறோம், பார்க்கலாம் வாங்க. சிக்கன் எலும்போடு வாங்கணும். 200 கிராம் சிக்கன், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, மல்லி, ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய், கொஞ்சமாக துவரம்பருப்பு, ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், சீரகம், சின்ன தக்காளி பீஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னாக்கா டேஸ்ட்டுக்கு தான். ஏன்னா நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது, கோல்டு இருக்கிறதால நம்ம வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொடியாக நான் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இதை சோம்பு, கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாத்திரத்தில் சிக்கன் போட்டுக்குவோம். இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நம்ம நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். ஒரு டீஸ்பூன் சீரகம், அதையும் போட்டுக்குவோம். ஒரு பீஸு தக்காளி பழம், இதையும் போட்டுக்குவோம். வெங்காயம் ஒரு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன், அதையும் போட்டுக்குவோம். ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய், இதையும் போட்டுக்குவோம். முழு மல்லி ஒரு டீஸ்பூன், இதையும் போட்டுக்குவோம். ஒரு லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6 பூண்டு பல்ல கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் அதில் சேர்த்துக்கோம். 3 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், கோல்டுக்கு மஞ்சத்தூள் ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சம் தாராளமாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சூப்பில். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரில் வச்சு நம்ம கேஸை பற்ற வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்து தாளிச்சிக்க வேண்டியது தான். 5 விசில் வச்சு சிக்கன் எடுத்து வச்சுட்டோம். நம்ம இந்த சூப்பை வந்து வடிகட்டுறோம். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டு தாளிச்சிட வேண்டியது தான். அடுப்பத்தை வச்சாச்சு, தாளிக்காண்டி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்கிறவங்க நெய்யும் ஊற்றி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு போட்டுக்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோம். சூப்பில் இப்போ கொட்ட வேண்டியதான். சூப்பராக சிக்கன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.